தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, அந்த கொள்கையை நிறைவேற்றத்தானே நீங்க வேலை செய்யணும். எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணி கட்சி சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி அப்படின்னு ஒரு விதின்னு நீங்க சொல்றீங்க. கெஜ்ரிவால் முதல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாரு? எந்த கட்சியோட கூட்டணி வச்சு 2 தேர்தலில் வென்று வந்தாரு? மம்தா மேற்கு வங்கத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வென்று வந்தாரு? 14 தேர்தலில் 37 இடம் வென்றாங்க அம்மையார் ஜெயலலிதா. எந்த கட்சியோட கூட்டணி வச்சு? மக்களை நம்புகிறவர்கள், மக்களை நம்பிதான் நினைக்கணும். தலைவர்கள் கட்சியை நம்பினா மக்களை நம்பலையா? நீங்க அதுதானே கேள்வி வருது. கேள்வி எப்படி சொல்லுங்க? இது கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா அது நியாயமாயிரும்னு நினைக்கிறாங்க. கூட்டமா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டா அது நியாயமாயிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னையை சந்திக்கிற என் மக்கள், எங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்குற என் மக்கள் எந்த காலத்திலையும் யாரோடும் சேர்ந்துடாத மகனின்னு தான் என்னை சொல்றாங்க. அந்த தவறை மட்டும் நீ செஞ்சிடாது. உண்மையிலே என் மக்களுக்கு என் மேல அன்பு இருக்கிறது காரணமே இந்த பையன் எதுக்கும் சமரசம் இல்லாம தனிச்சு நின்று இந்த பிள்ளைங்க போராடுறாங்கிறதுனாலதான். அது இல்லை, உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அந்த கொள்கை தான் வழி நடத்துமே ஒழிய, நோக்கம்தான் வழி நடத்துமே ஒழிய, தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துருவோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசுது, மாநாடு போடுது. மது ஆலையை திறந்து மதுக்கடையில திறந்து நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒழியும்? ஒரு வெற்று முழக்கம் ஏமாற்றம் ஆயிடும். மாற்றம் என்கிறோம், ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சிங்கிறோம், முறையான நேர்மையான ஆட்சி, எளிமையான ஆட்சி, மக்களுக்கு உண்மையான ஆட்சின்னு சொல்றோம். ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம். ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கட்சி ஆட்சின்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அதுல இருந்தா மாற்றுன்னு வர்றோம். வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சியோட 4-3 சீட்டை வாங்கிட்டு கூட்டணி வைக்கும்போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்றாயிருக்கு. எந்த கட்சி ஆட்சி, எந்த கட்சியினுடைய கொள்கை, எதுல இருந்து மாற்றுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதுல இதுக்கு மாற்றுன்னு வந்துட்டு திருப்பி அதே கட்சிகளோட கூட்டணி வச்சா அது மாற்றா ஏமாற்றா? இப்போ நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசிட்டு அது என்ன அருகதை வச்சிருக்குது? எல்லா இடத்துலயும் இடி ரைடு போட்ட, அமலாக்கத்துறை சோதனையை போட்ட, எல்லா இடத்துலயும் பணம் வாங்கிருக்கு. தேர்தல் பத்திர எலக்ட்ரல் பாண்டுல எல்லா இடங்களையும் பணம் வாங்கிருக்கு. முதல்ல அதிகமா வாங்கினது அது. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் வாங்கிருக்கு. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரால சிவசேனையை உடைச்சு 42 வேட்பாளர்களை தூக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குது. ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுக்குது. இது லஞ்சம் இல்லையா? இப்ப லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா, ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்க தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க தான், அம்மா சசிகலாவை உள்ள வச்சீங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரன் ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யாரு? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரோட எது கூட்டணி வச்சீங்க மறுபடியும்? அப்ப ஊழல் லஞ்சத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, நேர்மை இருக்கு, என்ன இருக்கப்போ? சும்மா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும் எல்லாரும் பேசுறோம். எவன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பங்கீட்டை பிரிச்சு கொடுக்குறானோ அந்த கட்சி ஆட்சி, அந்த கட்சியோட தான் எங்களுக்கு கூட்டணின்னு ஏதாவது ஒரு தலைமை சொல்லி பிடிவாதம் அன்னைக்குதா? ஒண்ணும் இல்லை. நம்மகிட்டே சொல்றது, நீங்க சொல்றது சரிதான், கட்சியை காப்பாற்றணும்லன்றாங்க. கட்சியை காப்பாற்றுவதை லட்சியமாகி போனா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சோம்? ஐயா நீங்க சொல்லுங்க, பெரியவங்க ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முருங்கை மரமா என்னைய பாக்குறீங்க? என்னைய பனைமரமா பார்க்க மாட்டீங்க? யாரோ வச்ச மரத்துல எனக்கு 2 பழம் விழும்னு பழம் விளைக்கிட்டு எனக்கு காத்திருக்கணும். நான் இன்னொரு தலைமுறைக்கு பழம் வர்றதுக்கு நட்டு வச்சு வளர்த்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் முன்னோர்கள் செய்யாதனால தானே இந்த மகன் தனியா நின்று போராட வேண்டியிருக்கு. எங்க ஐயா சீபாதித்தனாரு மாப்போசியும் கூட்டணி வைக்காம என்னை மாதிரி தனிச்சு நின்று இருந்தா என்ன? நான் என் பேரை எப்படி தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்கணும்? எங்க அண்ணன் திருமாவளவனோ, எங்க ஐயா ராமதாஸ் ஐயாவோ, இல்லை எங்க அண்ணன் வைகோவோ,
வந்த இடத்துல அந்த கொள்கை பிடிப்போட நின்று இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த இந்த நெருக்கடி. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியை நான் ஏன் சந்திக்கிறேன்? ஒரு தோல்வியை தாங்கல. இங்க கோட்பாடு இருந்துதான், வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். தோல்வியே தாங்க, உடம்புல காயமே படாம போர்ல வெல்லணும்னா எப்படி? ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, எப்படி ஒரு துளி ரத்தம் வந்தக்கூடாது, உடம்புல ஒரு காயம் பற்றக்கூடாது, நான் போர்ல வெற்றிவாக சூடினோம்னா வரலாற்றுல நிகழ்ந்திருக்கான்னு ஐயா நீங்க சொன்ன மாதிரி பள்ளியிருக்கு போராட்டத்துல இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் பனைமரத்துல ஏறி எதுவும். ஆனா உங்க காலில் காயப்பட்டு பள்ளியிறக்கி போராட்டத்துல ஈடுபட்டீங்க. உங்க காலில் காயம் முடிச்சு எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் தெரியும். ஆனா ட்ரோல் பண்ணாங்க, அனைத்து தலைவரும் இது பண்ணாங்க. இதை பத்தி நீங்க இங்க ஹரிச்சந்திரனே வந்தாலும் பொய்யன்னு கட்டமைப்பாங்க, காந்தியே வந்தாலும் களவாணி பொய்யன்னு கட்டமைப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக நபிகள் நாயகம் இறை தூதரோ இறைமகன் இயேசுவா வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபியின் பிடிஎம்னு கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சதுன்னு விவேகானந்தர் சொல்றது, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாது, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறது. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவங்கள் கற்பிச்சது என்ன? உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீதாண்டா வீரங்கிற. எல்லா தத்துவ ஞானிகளினுடைய கோட்பாடும் இதுதான். இப்ப நீங்க விமர்சனங்களுக்கெல்லாம் பயங்கர கூடாது. அவன் சொல்றான்ல லெலின், உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்துருக்காத, நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்க போராடு. ஏறி கல்லை இறக்கி நான் எழுப்பின கேள்விக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பாரு. நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சு ஆலையை நீயே வச்சு காய்ச்சிற, நீயே விற்கிற, நீ அதை அரசு வித்துக்கிட்டு கள்ள மதுன்னு எப்படி நீ கட்டமைக்கிற? இந்திய நாடு முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் மதுவானது எப்படி? இதுக்கு மட்டும் தடை வந்தது எப்படி? ஏன்னா எந்த மாநில முதல்வனுக்கும் சாராய ஆலை இல்லை, எந்த மாநில ஆட்சியாளனுக்கும் அமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை. அருகில 1/2 கிலோமீட்டர்ல கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு, கர்நாடகா ஆந்திராவில் இருக்கு, ரொம்ப வட மாநிலங்கள் கூட போகலை. இந்த மாநிலங்களில் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் கல் அப்படி மதுவாச்சு. நான் இந்த தலைமுறையில நாங்க கண்டுபிடிச்ச ஒன்றா? ஆதியில நாங்க வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து பண்பாட்டோட வாழ்வியலோடு இணைந்து வருகிற ஒன்று பனை. பனை என்னுடைய இனத்தின் அடையாளம், தேசிய இனத்தின் மரம், தமிழ்நாட்டின் மரமே இன்னைக்கு பனை. உங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கு, நான் சொல்றேன். அதை ஒரு சாதி மரம்னு கட்டமைக்கிறாங்க. அப்ப தென்னை பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் பனை இருக்கு, தென்னை இருக்கு, அது நாயர் நம்பூதிரி மரம். எப்படி சொல்லுவீங்க? ஈழவர் மரம் அப்படி சொல்லுவீங்கள? ராஜஸ்தான் பீகார்ல கல்ல இறக்குறான், அவன் நாடாரா? எப்படி? நான் ஆடு மேய்க்கிறேன் கோன், ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்கால இங்க ஆடு மேய்க்கிறான், பிரேசில ஆடு மாடு மேய்க்கிறான், அவனும் நானும் ஆயிரா? சொல்லுங்க, நான் அவனு ஒன்னா? இது என்ன சொல்லுங்க? இது ஒரு பைத்தியக்காரத்தனம், பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரம். எல்லாருக்கும் வக்கனையா கருப்பட்டி காஃபி குடிக்கணும், கருப்பட்டி திங்கணும், பணம் ஏறிடக்கூடாது. பைத்தியங்களே எந்த தொழிலும் செய்யலாம், இழிவல்ல. எந்த தொழிலும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் இழிவு. அப்பாவி அப்பாவின்னு சொல்லாம எப்படி சொல்லு? ஒரு பயன்படுத்தினவனை நீங்க குற்றவாளிங்கிறீங்களே, வித்தவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு நேர்மையால என்னை ட்ரோல் பண்ணா பயந்துருவா? உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்லை. இதுக்கும் யாரு அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றான், என்ன சொல்றான்? வாதத்தில் தோற்பவன், தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்டான். என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு வக்கு இல்ல, அறிவில்லை, உடனே அவதூறுக்கு போயிடுவேன். அவன் பயன்படுத்தியிருக்கான். நாட்டுல 2 பேர் தான் பயன்படுத்தினானா நீ பெரிய உளவு படை வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயம்? நீ விற்கிறதே ஆளுக தான். எல்லாருக்கும் தெரியும். 2 பேர் சிக்கிறதுனால, புகழ்பெற்ற நடிகர்னால வெளியில செய்தி வருது. 2 பேரும் சிக்கல என்ன மறுபடியும் வித்துட்டு தானே இருந்திருப்ப? வித்தவன் எங்க? வித்தவன் எங்க? பதிலுங்க. அப்புறம் இந்த 2 பேரை உள்ள போட்டீங்க. இதோட அந்த கொக்கைன், கஞ்சா, அவின், குட்கா இதெல்லாம் நின்றுமா? குட்காவோட சட்டசபைக்குள்ள போனார்ல ஐயா ஸ்டாலின், குட்காவை ஒழிக்கணும். ஒரு குவார்டர் போத்தலோட போக வேண்டியதானே, ஏன் போல? ஒரு அரசு சாராய்ச்சி கத்தி விச்சுக்கிட்டு கை கட்டிட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பாவாக நின்று கேட்கிறேன். இதெல்லாம் இது அவமானம் இல்லாத போது நான் கல்லுக்கு பேசுறது, இதுக்கு பேசுறது. பாதிக்கப்பட்டவங்க வருங்க, அவன் உண்மையிலே அப்பாவி.
அவனை மாதிரி பல ஆயிரம் பேர் இங்க பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் புகழ்பெற்ற நடிகருங்கனால சிக்கிட்டான். அவனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு செய்தி ஆக்கிட்டு அலைகிறீங்க. ஒரு நேர்மையாளர் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். 2 பேர் தானே. ஒரு தங்கச்சி அரக்கோணத்துல பாதிக்கப்பட்டு ஒரு தங்கச்சி என்னை மாதிரி 20 பெண்களை சீரழிச்சுட்டா இவர்கிட்ட இருந்தவன். ஒரு முதல் தகவல் அறிக்கை குற்றப்பதிவு எஃப்ஐஆர் ஆயிருக்கா? அதுக்கு பதில் இருக்கு அந்த நாட்டுல. தம்பி ஆம்ஸ்டாங்க கொன்னுட்டாங்க, செத்துட்டாரு. கொன்னவன் யாரு, எதுக்காக கொன்னா, யார் சொல்லி கொன்னா, அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சுட சொன்னவன் யாரு? மனு கொடுக்க வந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்ல சொன்னது யாரு? கொடநாட்டுல செத்து போயிட்டான் 5 பேர். கொன்னது யாரு? செத்தவன் 5 பேர் தெரியுது, செத்துருக்கான். கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னது யாரு? ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படியே நிக்குது பதில் இல்லாம? அது இறங்கும் போது 10. இப்ப 5 வருஷத்துல தமிழ்நாடு அரசு வந்து மக்களுக்கு செய்த என்னென்ன திட்டங்கள் நல்ல திட்டங்கள் அதை நான் தான் கேட்டேன். நீங்க என்கிட்ட திருப்பி கேட்டுக்கிறீங்க. உங்க பார்த்து எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. நான் தான் இந்த கேள்வியை மக்களுக்கு முன்னாடி எழுப்பின மகனே நான் தான். 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் நம்ம மாநிலம். எந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில அரசு ஆளுகிறவர்கள், அமைச்சர் பெருமக்கள் சொல்லணும். எல்லா துறையிலையும், மின்துறையில 1 லட்சம் கோடிக்கு மேல, போக்குவரத்துல 89,000 கோடிக்கு மேல இழப்பு எல்லா துறையிலையும். ஆனா கணக்கில்லாத சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, என்ன எந்த இடத்துல? பள்ளிக்கூடத்தை சீரமைக்க முடியல. அரசு பள்ளிக்கூட கட்டடங்கள் எப்படி இருக்கு? ஆனா உங்க சமாதி எப்படி இருக்கு? உங்க புதவுளி எப்படி இருக்கு? என் பிள்ளைகள் உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? 300-400 பிள்ளைகள் படிக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்துல 300-400 பிள்ளைகள் படிக்கிற கட்டடம் இல்லாம மரத்து நிழல்ல உட்கார்ந்து படிக்கிற 300 பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு கழிவறை. அந்த கழிவறை என்ன லட்சணத்துக்கு நீங்க தான் பார்க்கணும். இதெல்லாம் வெளியில போய் சொல்ல முடியாது. கொடுமை நடக்குது, கொடுமை. சார் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில மறுபடியும் உட்கார்ந்து ஓட்டுற ஓட்டுநருக்கு இருக்க இல்லாம இந்த தரத்துல இருக்கு. ஒரு கேள்விதானே, அரசு மருத்துவமனையிலேயே அரசை ஆளுகிறவர்கள் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை. அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் ஏன் படிப்பதில்லை? என தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலே நீண்ட நாளா ஆட்சியும் அதிகாரம் இருப்பதனால அது தரம் இல்லை. ஒரு தனி முதலாளி நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாமே தரமா இருக்கு. தண்ணீரா அரசு, இந்த தனியார் தான் தண்ணீர் நல்லா கொடுப்பான். போக்குவரத்தா தனியார் தான் நல்லா நடத்துவான். மின் உற்பத்தி விநியோகமா தனியார் தான் நல்லா செய்வான். அப்ப அரசு என்ன வேலை? அரசின் வேலை என்ன? இந்த அரசை நிறுவதுக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சு தேர்தல் எதுக்கு? கமிஷனை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க புரோக்கர் வேலை, தரகர் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அதிகாரமா? எதுக்கு? ஃப்ளைட்டு அது தனியார் தான் நல்லா ஓட்டுவான். இண்டிகோ தான் நல்லா ஓட்டுவான். அதுவும் எதுக்கு சொல்லுங்க? ஐயா, பாமக கட்சியில தலையிடுவது முறையானது. யாரும் தலையில்லை, நாகரிகம் யாரும் தலையில்லை. யாரு? காங்கிரஸ் நேத்து போய் செல்வ பெருந்தகன். எதுக்கு காங்கிரஸ்? அண்ணன் வந்து ஐயா மேல அன்புல, நான் தான் பார்க்க போறேன். எல்லாரும் பார்ப்பாங்க. ஐயா மேல பெரிய மதிப்பு மரியாதையும் தமிழ் சமூகத்துல பிறந்த எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் வீட்டை சரி செய்யணும்னு நினைச்சாரு. தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற வன்னியர் சமூகம், பாட்டாளி சமூகம், படையாட்சி சமூகம், அது கல்வியறிவு பெற்று மேம்பட்டு அந்த அன்றாடங்காட்சிகளாக உழைக்கும் மக்களாக இருக்கிற மக்கள் வாழ்க்கையில உயரணும்னு அரும்பாடாற்றி வன்னியர் சங்கம்னு ஒண்ணு. ₹1 சேகுவாராக்கு அப்புறம் அவன் மோட்டர் பைக்கில் போனா, ஒரு மிதிவண்டியில போய், சைக்கிள்ல போய், ஊரா போய் ₹1 ஏழை மக்களுக்கு ஊசி போட்டு வைத்தியம் பார்த்தவர் எங்க ஐயா மருத்துவருங்கிறத நான் அறிவேன். ஏன்னா அவர் மகன் மாதிரி 10 வருஷம் அவர் கூட இருந்து வளர்ந்த பையன். அதனால அவரை தனிப்பட்ட முறையில் தெரியும். தமிழர் இந்த சமூகத்தின் மீது அவருக்கு பெரிய பற்று, பேரார்வம் உண்டு. அதுல தான் சார்ந்த சமூகம் மேம்படணும்னு உழைத்த பெருமகன். அதுல இன்னைக்கு வந்து அவர் 45 ஆண்டு 50 ஆண்டை தொடப்போகுது. அவர் அர்ப்பணிக்கும் உழைப்பும். கட்சிக்குள்ள சின்ன முரண், அது வந்து ஒரு செல்ல சண்டை. அது அப்பா பையனுக்குள்ள எந்த வீட்டுல சண்டை இல்லை, எந்த கட்சிக்குள்ள கருத்து முரண் இல்லை. அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க தோன்றதுனால அந்த காயம் விரியுது. நீங்க அமைதியா விட்டுட்டீங்கன்னு அது ஆறி போயிடும். உறுதியா சந்திப்பேன். அதுக்கு நான் நேரம் ஒதுக்கி, நானும் பல வேலைகளா இருக்கேன். உரிய தருணத்துல 2 ஐயாவையும் பார்ப்பேன். பெரிய பார்ப்பேன், சின்ன ஐயாவையும் பார்ப்பேன். அதிமுக பாஜக உறவை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதிமுக கூட்டணின்னு சொல்றது, பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றது. அமித்ஷா வந்து அடுத்த கூட்டணி ஆட்சியில வந்து அதிமுக சார்ந்தவர் தான் தலைவராக இருப்பார்னு சொல்றாரு. இந்த கூட்டணி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க பார்வையில இந்த கூட்டணி எப்படி? நீங்க எல்லாத்துக்கும் அந்த கேள்வி எழுப்பி பதில் பெறணும்னு நினைக்கிறீங்க. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி சிந்திக்கிறதுக்கு, இந்த இதுகளை பற்றி சிந்திக்கிறதுக்குன்னு எனக்கு நேரம் இருக்கான்னு பாருங்க. அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இங்க சேர்றாங்க. எனக்கு இதுல இருக்கிறது, ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அது அது அவருக்கு பலனை தந்துடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவை யார் ஆள்வது, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு அது 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 தேவையற்ற சுமையாக தான் நம்ம தேவையற்ற சுமையாக தான் பார்க்குறோம். அதில் இப்போ இந்தியாவை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட இந்த அணியெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 15 எம்பி, மத்தியில் 2 அமைச்சர் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த இடத்துல அந்த கணிப்பு தவறாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னோட கருத்து. தமிழ்நாட்டில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, மீண்டும் நான் தான் ஆட்சி டெய்லி ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். அதை மக்கள் கையில் விடுவோம், என் மக்கள்கிட்டே விடுவோம். அவங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க, எங்கள் ஆட்சியை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. கொண்டாடுறாங்களா, மக்கள் அணுகினமும் திண்டாடுறாங்களாங்கிறது மக்கள் முடிவுக்கு விடுவோம். அது ஆட்சி நல்லா நடந்திருக்குது, கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கணும்? காசு கொடுக்க வேண்டியது இல்லையே. காசு கொடுக்காமல் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், ₹1 கொடுக்க வேண்டியதில்லை, அவ்வளவு சேவையை மக்களுக்கு செஞ்சிருக்கோம்னு சொல்லி சந்திக்கிட்டோம். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி மக்கள் கவலைப்படுற மாதிரி வெளியே ஒண்ணுமே தெரியல சார். என்ன காரணம்? அந்த நாடு பயங்கர டிவியை திறந்தா பல்வேறு சம்பவங்கள் கவலைப்பட்டு இந்த மக்கள் கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள் இந்த சிக்கல்களை எடுத்து துணிவோடு பேசுறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுசரணையாவே எல்லாரும் போயிடுவீங்க. அதுல வந்து நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களோ ஒழிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களையோ ஆட்சியாளர்களையோ பொது விவாதங்கள்லையோ நீங்க வைக்கிறது இல்லை. இப்போ அதனால அவங்களுக்கு வந்து இது எடுபட மாட்டேங்குது. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கச்சி ஒரு குற்றத்தை துணிஞ்சு சொல்றாங்க, எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு. அந்த பெண்ணை ஒரு வீரப்பெண்ணா பாராட்டி அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவள் யார சொன்னாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது பதிலாக அவள் என்ன வாக்குமூலம் கொடுத்தாலும் அதை காவல்துறை வெளியிடுது. அப்ப வெளியிடும் போது எந்த பெண்ணாவது பாதிக்கப்பட்ட பெண் இனி ஒரு தடவை துணிஞ்சு சொல்ல வருவாளாங்கிறது கேள்வியாயிருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்க இந்த பாதிக்கப்படுற மக்கள் வெளியில வந்து அப்படி பயப்படுறாங்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச மாட்டேன். பேசினா மட்டும் என்ன ஆகும்? பேசினா அவங்க மேல கடும் சட்டம் பாயும். அவங்களை கைது பண்ண, சிறைப்படுத்த, வழக்குகளை போட, நீதிமன்றத்தில் நிறுத்த, எதுக்கு பிரச்சனை, நமக்கு இதுக்கு வம்பு என்று மக்கள் ஒதுங்கி போறதுதான் இந்த நாட்டுக்கே பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. அது மக்கள் பேசலைன்னா என்ன? எதற்கு அஞ்சாத அவர்கள் பிள்ளைகள் நாங்க பேசுறோம் பாருங்க. இப்ப நான் எதுக்காக பயப்படுறேன்னா அதனால அந்த மக்களின் மனக்குமுறல் மனக்குரலா தான் நான் பேசுறேன். வணக்கம்.